என்ன நடக்கிறது என்கிற விவகாரத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனை தற்போது உண்டாகி இருக்கிறது. உலக ஆய்வாளர்களே 90% இவர்கள் பலத்தோடு இருப்பது என்பது வியத்தகு செய்தி, ஆச்சரியமான செய்தி என்று அவர்களே வியந்து சொல்லியிருப்பதையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. எதிரான அல்லது இன இல்லாத கோலா என்கிற ஒரு மகுடத்தோடு ஐக்கிய ராச்சியத்தில் ஒரு பரபரப்பான குளிர்பானம் விற்பனைக்கு வந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மிக முக்கியமான பல செய்திகளை காசாவில் என்ன நடக்கிறது என்பதையும் அதையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கடந்த 2-3 நாட்களாக வரக்கூடிய செய்திகள், பல செய்திகள் மகிழ்ச்சிகரமான செய்திகளாகவே காசாவையொட்டி வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய பாதுகாப்பு முன்னாள் அமைச்சராக செயல்பட்ட யோ கேலண்ட் ஆகியோர் மீது அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பல நாடுகளும் அவர்கள் எங்கள் நாட்டுக்கு வந்தால் அவர்களை கைது செய்வோம் என்கிற அறிவித்தலை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு கொலம்பியாவும் எங்கள் நாட்டுக்கு நெதன்யாகும் அவருடைய சகாவும் வருகிற பட்சத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். ஐசிசியினுடைய இந்த தீர்ப்பை நாங்கள் மொத்தமாக அங்கீகரிக்கிறோம் என்று பல நாடுகளும் அறிவித்தல்களை வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது லெபனான் இஸ்ரேல் எல்லையில் என்கிற செய்திகளையும் நாம் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய தாக்குதல்களில் காசா எல்லைகளில் சுமார் 120 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரம் 205 அப்பாவி சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தி இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய தாக்குதலை நம்ம கவனிச்சோம்னா 50க்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்குள்ளும் கொல்லப்படுகிற ஷஹீதாகிற நிலைமைதான் உருவாகி வருகிறது. காரணம் என்னன்னா, வான்வழி தாக்குதல்களை உக்கிரமாக நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அந்த அடிப்படையில் தான் 120 பேர் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு 205 பேர் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் காசாவில் கடந்த 414 நாட்களாக கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷஹீதாகி இருக்கக்கூடிய மக்களுடைய மொத்த எண்ணிக்கை 44,176 உயர்ந்திருக்கிற அதே நேரம் 1,04,473 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு மிக முக்கியமான கவலையான செய்திகளாக நம்மை வந்தடைந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்கிற விவகாரத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனை தற்போது உண்டாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான திருப்பு முறைன்னா, கடந்த ஒரு 10 நாட்களாக நீங்க கவனிச்சிருப்பீங்க நம்முடைய செய்திகளில் பெரும்பாலும் சொல்லப்பட்ட பகுதிகள் என்று வடக்கு காசாவை தான் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அதாவது நார்த் காசாவில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகள் தான் அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சவுத் காசாவில் நடக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப குறைவாக ரேராகத்தான் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சவுத் காசா அதாவது ரஃபா, கான் யூனிஸ் உள்ளிட்ட பல பகுதிகளை உள்ளடக்கியது. அடிக்கடிக்கு நாம் கேள்விப்படுகிற ரஃபா பார்டர், காசாவுக்குள்ள உணவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த உணவுகளை கொண்டு வருகிற இடமாக ரஃபா பார்டர் தான் செயல்படும். அந்த ரஃபா பார்டர் இருக்கக்கூடிய இடம் எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலான எல்லை பகுதிகளாக இருக்கிறது. இந்த ரஃபா பார்டரை மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது. உணவுகள் எதையும் அவர்கள் உள்ளே அனுப்பாமல் தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கரீம் அபு ஷலேம் என்கிற பகுதிகளில் அது ஒரு பார்டராக இருக்கிறது. அந்த பார்டர் வழியாகத்தான் அவ்வப்போது சில உணவுகள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ரஃபா பகுதிகளில் இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை மொத்தமாக நாங்கள் அழித்து விட்டோம், அங்கே யாருமே கிடையாது, அது மொத்தமாக எங்களுடைய அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று கடந்த 3-4 நாட்களாக
நாட்களாக தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இதை ஒரு மிக முக்கியமான செய்தியாக சொல்லி வந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும். கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான தளபதியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முதுகெலும்பாகவும் செயல்பட்ட ஷஹீத் ஜெனரல் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். யஹியா சின்வாருடைய மரணத்திற்கு பிறகு ரஃபா பகுதிகளில் இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சிதறுண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அவர்களை ஒன்றிணைக்க முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகள் அடிக்கடி சொல்லப்பட்டு கொண்டிருந்த நிலையில் அதை சொன்னது ஜியோனிஸ்டுகளுடைய மீடியாக்களே தவிர எந்த ஒரு பாலஸ்தீன ஆதரவு ஊடகங்களும் இந்த செய்தியை சொல்லவில்லை. இருந்தாலும் அவர்களை சிதறடித்திருக்கிறோம், அவர்களை இல்லாமலாக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் கடந்த 2 நாட்களாக ரஃபா பகுதிகளில், சவுத் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை மரண விளிம்பில் கொண்டு போய் வைத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ரஃபா பகுதிகளில் இருந்த இஸ்ரேலுடைய கமாண்ட் சென்டர் ஒன்றை மொத்தமாக அழித்து கைப்பற்றி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவு என்கிற செய்தி இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்த்தோம்னா, ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவத்தினுடைய படைப்பிரிவுகளை இணைக்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னது பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப நடந்திருக்கக்கூடிய தாக்குதலை நான் பின்னாடி சொல்லுவேன். இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இது ஒரு சின்ன தாக்குதல் கிடையாது. ஒரு கமாண்ட் சென்டரையே அழிக்கிறது, கமாண்ட் சென்டரில் இருந்து அத்தனை பேரையும் கொள்றது, அங்கிருந்தவர்களுடைய பிணங்களை ஹெலிகாப்டர் வந்து தூக்கிக்கிட்டு போற அளவுக்கு நிலைமையை உண்டாக்குவது ஓரிரு இராணுவத்தினரால் நடத்த முடிகிற காரியம் அல்ல என்பதை இன்றைக்கு இஸ்ரேலே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய மதிப்பீடுகளும் இஸ்ரேல் சொன்ன செய்திகளும் பொய்யானவை என்பதை நிரூபித்து காட்டி இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த படைப்பிரிவுகள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, வடக்கு காசா, இந்த வடக்கு காசா பகுதி தான் யுத்தத்தினுடைய ஆரம்ப புள்ளியாக இருந்தது. ஏன்னா இஸ்ரேலில் இருந்து காசாவுக்கு உள்ள வரும்போது வடக்கு காசா பகுதிகளால் தான் உள்ள வருவாங்க. ஜபாலியா, பைத்துலாகியா பகுதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிரதேசம், அந்த பகுதிகளை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று இஸ்ரேல் அறிவித்ததற்கு பிறகுதான் அந்த பகுதிகளில் உக்கிரமான சண்டையை நடைபெற்றது. தற்போதும் இன்றைக்கு 50 நாட்களுக்கு மேலாக வடக்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக சிம்ம சொப்பனமான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் இராணுவ பிரிவு ரஃபாவில் இருக்கக்கூடிய புர்ஜல் அவாத் என்கிற ஒரு பகுதி, அந்த பகுதிகளில் மிக முக்கியமான தாக்குதலை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் ஒரே நேரத்தில் 4க்கு மேற்பட்டவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஸ்னைப்பர் அட்டாக் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர அவர்களுடைய கமாண்ட் சென்டர் மீது ஏகப்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ராக்கெட் தாக்குதல்களை தாண்டி பீரங்கி தாக்குதல்களும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பீரங்கி தாக்குதலை பொறுத்தவரையில் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்துவது ஒரு விதமாக இருக்கிறது. பீரங்கி தாக்குதல் நமக்கு தெரியும், அதுக்குரிய அந்த 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 வெஹிக்கிள், அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதத்தை தள்ளி கொண்டு வந்து வச்சு தான் தாக்குதல் நடத்தணும். அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்களுடைய பலம் ஏற்கனவே இருந்த அளவுக்கே இருக்குதே தவிர பலம் குன்றவில்லை என்பதை இதிலிருந்தும் நாம் புரிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கமாண்ட் சென்டர் மீது அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் மொத்த கமாண்ட் சென்டரை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்திகள் கிடையாது. ஆனால் ஹெலிகாப்டர்ல வந்து பிணங்களை தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளையும், பிணங்களை தூக்கி செல்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் கொல்லப்பட்டவர்களை மீட்பதற்காக வந்த மெர்காவா டேங்கையும் அழித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அதற்குள் இருந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அழிக்கப்பட்ட மெர்காவா டேங்கை சில மணி நேரத்துக்கு பிறகு வந்து இழுத்துக்கிட்டு போகலாம்னு ஒரு புல்டோசர் வருகிறது. ஏன்னா அந்த புல்டோசர்ல தான் அந்த அழிக்கப்பட்ட மெர்காவா டேங்கை இழுத்துக்கிட்டு போவாங்க. பணத்தை தூக்கிக்கிட்டு போற மாதிரி மெர்காவா டேங்கை இழுத்துக்கிட்டு போவாங்க. பணங்கள் அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு போறதுக்காக வந்த அந்த D9 வகையான புல்டோசரையும் அழித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அதாவது யார் வந்தாலும் அடிப்போம்,
விதமாக வந்த அத்தனையும் அழித்து நொறுக்கி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த ராணுவ பிரிவு. குறிப்பாக யாசின் 105 என்கிற அவர்களுடைய ஓன் தயாரிப்பு ராக்கெட் மிக முக்கியமான தாக்குதல்களை இந்த தாக்குதலில் பணியாற்றி இருக்கிறது என்று அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் ரஃபாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன படைப்பிரிவுகள், பாலஸ்தீன ராணுவத்தினுடைய பிரிவுகள் மொத்தமாக மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. முகமது லைஃப் அவர்களுடைய தலைமையிலும் அவருடைய சகோதரருடைய தலைமையிலும் அதே நேரத்தில் மரணித்த கமாண்டர் யஹியா சின்வார் அவர்களுடைய சகோதரர் முகமது சின்வார் அவர்களுடைய தலைமையிலேயும் மொத்தமாக படைப்பிரிவுகள் மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை உலகத்திற்கு அவர்கள் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரபுலக ராணுவ ஆய்வாளர்கள் பைத்துலாகியாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய படைப்பிரிவுகள் 90% மேற்பட்ட திறனோடு செயல்படுகிறார்கள் என்று நம்புவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த யுத்தங்களை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இருப்பாங்க. அந்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு தெரியும் இதனுடைய போங்கு எப்படி இருக்கிறது, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அட்டாக்கை வச்சு அவங்க கணக்கில் போடுவாங்க. அது இந்த தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இஸ்ரேல் வென்று விட்டது என்று சொல்லுகிற யூடியூபர்ஸ் மாதிரி கிடையாது. இந்த ராணுவ ஆய்வாளர்கள் இருப்பாங்க. அந்த ராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்து பிரகாரம் பைத்துலாகியா பகுதிகளிலேயே 90% பலத்தோடு இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவு என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? 414வது நாளிலே இருக்கிறோம். ஒரு வருடத்தை தாண்டி விட்டோம். இந்த நிலையிலும் 90% பலத்தோடு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இருக்கிறது என்பது ஆச்சரியத்திலும் உச்ச ஆச்சரியம்தான். ஏன்னா ஒரு சின்ன ராணுவம், பெரிய பலம் எல்லாம் கிடையாது, வளங்களும் கிடையாது, எந்த நாட்டுடைய சப்போர்ட்டும் கிடையாது என்கிற நிலையில அல்லாஹ்வினுடைய அருள் மட்டுமே அவர்களுக்கு இருக்கிறது. மிக மிக மகிழ்ச்சிகரமான செய்தியாக இன்றைக்கு இந்த செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் அரபுலக ஆய்வாளர்களே 90% இவர்கள் பலத்தோடு இருப்பது என்பது வியத்தகு செய்தி, ஆச்சரியமான செய்தி என்று அவர்களே வியந்து சொல்லியிருப்பதையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. பைத்துலாகியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கமாண்ட் மையம் அதுவும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. வடக்கு காசாவுலையும் அடிவிழுகிறது, தெற்கு காசாவுலையும் அடிவிழுகிறது. இந்த தாக்குதல்களை பற்றி அல் ஜசீராவினுடைய மிக முக்கியமான ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கிற இந்த யுத்தங்கள் தொடர்பான பல செய்திகளை, ஆச்சரியமான தகவல்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் அக்டோபர் 7க்கு பிறகான யுத்த கால நிலையை பார்ப்பதை போன்று இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அதுவெல்லாம் ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. அப்படியே பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க, மீண்டும் போராளிகள் உச்சமடைந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய உதவியால் மீண்டும் அவர்கள் வேகம் எடுத்திருக்கிறார்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக மரண அடி கொடுப்பதற்கு துணிந்திருக்கிறார்கள், அதே உற்சாகத்தோடு வந்து நிற்கிறார்கள் என்பதை கேட்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். செய்தியை பார்க்கும் போதே குளிர்ந்து விட்டது. உங்களுக்கு இதை உடனடியாக சொல்ல வேண்டும் என்கிற ஆசையும் மேலிட்டது. காரணம் என்னவென்றால், இப்படியான அறிவிப்புகளைத்தான் நாம் அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சகோதரர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள், அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அழிவதும் நிச்சயம் என்பதை அல்லாஹு தாலா அடிக்கடி இது போன்ற செய்திகளால் நமக்கு காட்டிக் கொண்டிருப்பதையும் நாம் உணர முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் வடக்கு காசா பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய ராணுவ பிரிவுகள் இன்றைக்கு ஜபாலியாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல் சபுதாவி என்கிற பகுதிகளிலும் பயங்கர தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். டிஜிபி ஷெல் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் புகுந்திருந்த, தஞ்சமடைந்திருந்த ஒரு வீட்டை மொத்தமாக அழித்திருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கு ஒரு பட்டாலியனே மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 தொடக்கம் 13 பேர் அதற்குள் இருக்கலாம் என்கிற அனுமானங்கள் சொல்லப்படுகிற நிலையில தான் அவர்களும் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பெயரை நமக்கு பயன்படுத்த முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணைப்படை பிரிவுகள் இருக்கிறாங்க, பல பிரிவுகள் இருக்கின்றன. அந்த பிரிவுகளில் பல பிரிவுகள் கொஞ்ச நாளாக எங்க இருக்கிறாங்க என்கிற கேள்விகளை பல பேரும் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோடு கிட்டத்தட்ட 4 புதிய படைப்பிரிவுகள் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய பெயரிலே இயங்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு களத்திற்கு வந்திருக்கிறது. முழு பேரை நமக்கு சொல்ல முடியாது. அதே போன்று அக்ஸாவினுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இன்னொரு பெயரிலே அழைக்கப்படக்கூடிய ஒரு குழுவும் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்படி இவர்கள் எல்லாம் களத்திற்கு வந்துதான் சென்ட்ரல் காசாவில்
இருக்கக்கூடிய ஜூரால் திக் என்கிற பகுதிகளிலும் இன்றைக்கு உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு சொந்தமான கட்டளை மையத்தின் மீதும் கட்டுப்பாட்டு மையத்தை நோக்கியும் மோட்டார் குண்டு தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு நடக்கிறது, உடனடியாக நடக்கிறது. இதெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் இல்லைன்னு சொன்னா நடக்காது. கம்யூனிகேஷனோடு தான் நடக்கிறது. நீங்க இங்க தாக்குங்க, அங்க தாக்குங்க, அங்க தாக்குங்கன்னு கரெக்டா கம்யூனிகேட் பண்ணித்தான் அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்றுதான் இந்த ஆய்வாளர்கள் இதை வைத்து தான் சொல்கிறார்கள். மீண்டும் அவர்கள் பழைய கட்டமைப்பை துல்லியமாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது என்று சொல்கிறார்கள். வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பைத்துலாகியா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸை நோக்கியும் இராணுவத்தினுடைய படைகளை நோக்கியும் இயந்திர துப்பாக்கிகள் மூலமாக மெஷின் கன்னூடாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் மீண்டும் களத்திற்கு உற்சாகமாகவும் அதே பலத்தோடும் அதே படைப்பிரிவோடும் களத்திற்கு வந்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம். உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். மகிழ்ச்சிக்குரிய செய்திகளாக மாறி இருக்கிறது. கமாண்ட் சென்டர் ஒன்றையே மொத்தமாக அவர்களுடைய இங்க போய் அட்டாக் பண்ணுங்க, இந்த இடத்துல போய் ட்ரோன் அட்டாக் பண்ணுங்க, இந்த இடத்துல போய் குண்டு போடுங்க என்று கமெண்ட் பண்ணக்கூடிய கமாண்ட் சென்டர், அது அவர்களுடைய ஒரு குட்டி தலைமையகமாக இயங்கும். அந்த தலைமையகமாக இயங்கக்கூடிய பகுதியையே மொத்தமாக அளித்திருக்கிறார்கள் என்பது இங்கே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தான் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக லெபனானிய போர் பிரிவுகள் என்னவெல்லாம் செய்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் சற்று முன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இன்றைக்கு எங்களை நோக்கி கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன என்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்க முடியும். ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகள் தான் இதிலே காட்டப்படுகிறது. ஒரே நேரத்தில் 80க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேலுடைய ஹைஃபா அதே போன்று கிரியாத் ஷெமோனா உள்ளிட்ட நகரங்களை நோக்கி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக லெபனானிய போராளி குழுக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 20 நிமிடங்களுக்குள்ளாக 30க்கு மேற்பட்ட தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். உச்சகட்ட தாக்குதல் இதெல்லாம் 20 நிமிஷத்துக்குள்ள 30க்கு மேற்பட்ட தனித்தனி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் அதாவது தெய்ர் மிமாஸ் என்கிற ட்ரையாங்கிள் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக ராக்கெட் தாக்குதல்களை மேலதிகமாக நடத்தியிருப்பதாக லெபனானிய போராளி குழுக்களும் அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பங்கர் பஸ்டர் பாம் போடப்பட்டிருக்கிறது. அதாவது பூமியை தொலைச்சிட்டு போய் அழிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பாம். கிட்டத்தட்ட 2000 கிலோ வெடிமருந்துகளை அது சுமந்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான 80க்கு மேற்பட்ட பாம்புகளை போட்டு தான் ஏற்கனவே ஹசன் நசருல்லா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு லெபனானிய போராளி குழுக்களின் ஒரு தலைவரை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள். இதையொட்டித்தான் சில இந்திய ஊடகங்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் புதிய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே நாயிம் காசிம் அவர்கள் கொல்லப்பட்டதாக எந்த ஒரு ஊடகங்களுமே எங்கும் எந்த கருத்துக்களையும் அரபு ஊடகங்கள் இதுவரைக்கும் சொல்லவில்லை. லெபனானில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, பங்கர் பஸ்டர் பாம் போடப்பட்டிருக்கிறது என்கிறது உண்மை. அங்கே பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், அப்பாவிகள் மீதான தாக்குதல் அது. அந்த செய்திகள் எல்லாம் உண்மையாக பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் அந்த இடத்தில் நாயிம் காசிம் கொல்லப்பட்டார் என்கிறதாக சொல்லப்படுகிற இந்திய ஊடகங்கள் சொல்லுவதை போன்ற எந்த செய்திகளும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. அப்படி ஒரு செய்தி இருக்குமாக இருந்தால் நாமும் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்வோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாயிம் காசிம் கொல்லப்படலாம், அதற்கு பிறகு இன்னொரு தளபதி வந்தால் அவரும் கொல்லப்படலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த கட்டமைப்பை அளித்தால் மட்டும்தான் அவர்களால் வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய கட்டமைப்பு வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. டோன்ட் வரி, அது இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தினம்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நிலையில தான் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா அதே போன்று எக்கர் என்கிற பகுதிகளில் ராக்கெட் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது லெபனானிய போராளி குழுவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் தெற்கு லெபனான் எல்லைகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 2 மெர்காவா டேங்குகளை தாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை லெபனானிய ஹிஸ்புல்லா போராளிகள் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஆயுத குழுவினுடைய உத்தியோகபூர்வ பக்கத்திலே இந்த செய்திகளை அவர்கள் பகிர்ந்திருக்கிற அதே நேரம் தெற்கு லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் உள்ள
உள்ளே நுழைவதற்கு ரொம்ப ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதாவது லெபனானுக்குள்ள நுழைகிறதுக்கு கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தரைப்படை முழுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர்களை தடுக்கிற முழு முயற்சியையும் லெபனானிய போராளி குழுக்களின் மிக முக்கியமான படைப்பிரிவாக இருக்கக்கூடிய ரதுவான் படைப்பிரிவு செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி பல செய்திகள் இன்றைக்கு லெபனானிய போராளி குழுக்களுடைய தாக்குதல் தொடர்பாக பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய முன்னாள் நீதி அமைச்சருக்கு நுழைவு விசா வழங்க மாட்டோம் என்று ஆஸ்திரேலியா மறுத்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய இஸ்ரேல் யூத விவகார கவுன்சிலால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸுக்கு இவர் கலந்து கொள்ள போன நேரத்தில் தான் இவருக்கான விசாவை நாங்கள் தரமாட்டோம் என்று அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவினுடைய பாதுகாப்புத்துறை விசாவை மறுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி பல பேருக்கு நடக்கும், இனியும் நடக்கும். ஏன்னா உலகம் முழுவதும் இவங்க யாருங்கிறத மிக துல்லியமாக அடையாளம் கண்டிருக்கிறார்கள். எனவே மனிதநேயம் மிக்கவர்கள் இவர்களை ஆதரிக்க மாட்டார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் மிக முக்கியமான ஒரு சான்றாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்னும் ஒரு முக்கிய செய்தி இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அதாவது இனப்படுகொலைக்கு எதிரான அல்லது இனப்படுகொலை இல்லாத கோலா என்கிற ஒரு மகுடத்தோடு ஐக்கிய ராச்சியத்தில் ஒரு பரபரப்பான குளிர்பானம் விற்பனைக்கு வந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதாவது இது ஒரு முக்கியமான பானம். ஏற்கனவே இருக்கிற கொக்கா கோலாவுக்கு மாற்றாக இஸ்ரேலுடைய ப்ராடக்ட்டுகளுக்கு மாற்றாக பல ப்ராடக்ட்டுகள் ஒவ்வொரு ஊர்களையும் கொண்டு வரப்படுகிறது. டர்க்கி ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க, ஈஜிப்டில் ஏற்கனவே இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் யூகேல இப்படியான ஒரு குளிர்பானம் விற்பனைக்கு வந்திருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கோலா காசா என்கிற பெயரில் தான் இது வெளியாகி இருக்கிறது. அதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த செட்டப், இந்த டின்னுடைய செட்டப்பை பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன ஃபிளாக் இருக்குது. இதில் அந்த ஃபிளாகை தான் மொத்தமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்க, சிகப்பு வெள்ளை அந்த கலரில் பாலஸ்டைன் ஃபிளாக் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூஃபியா இருக்குதா இல்லையா, அவங்க அந்த கழுத்துகளில் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கூஃபியாவுடைய செட்டப்பில் தான் இந்த வர்ணனை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான தொழிலதிபர் இந்த கம்பெனியை செய்து வருகிறார் என்கிற செய்தி வெளியாக இருக்கு. இங்கே நீங்கள் பாருங்க, ஆர்ப்பாட்டம் நடக்கிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு எதிராக. அதிலே மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒன்றாக இந்த கோலா காசா என்கிற குளிர்பானம் இருக்கிறது. இந்த சகோதரர் ஆர்ப்பாட்டத்திலே அதை வைத்துக்கொண்டு அதற்குரிய விளம்பரத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இது அதற்குரிய விளம்பரம். அந்த விளம்பரத்தையும் செய்கிற காட்சி தான் இங்கே பதிவாகி இருக்கிறது. யூகேல இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகள் தெரிய வந்திருக்கும். ஏற்கனவே தெரிய வந்தில்லை என்றால் இதனூடாக தெரிய வரும். ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய ப்ராடக்ட்டுகளுக்கு மாற்றமாக வந்திருக்கிறது. எனவே இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகளுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிற நேரத்தில் அவர்களுடைய அங்கு நடக்கக்கூடிய இன அழிப்பை தடுப்பதற்கு, இன அழிப்புக்கு எதிராக நம்மால் முடிந்ததை நாம் செய்கிறோம் என்கிற மனதிருப்தியும் நன்மையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மொத்தமாக அவர்களுடைய ப்ராடக்ட்டுகளை நமக்கு தடுக்க முடியாவிட்டாலும் முடிந்த அளவுக்கு அவர்களுடைய ப்ராடக்ட்டுகளை நாம் தவிர்க்கணும். அந்த அடிப்படையில் எதையெல்லாம் நமக்கு தவிர்க்க முடியுமோ அவற்றை தவிர்த்து கொள்ளலாம். மாற்று இருக்குதா இல்லையா? இந்த அவர்களுடைய குளிர்பானத்திற்கு இப்போ இலங்கையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இலங்கையே வெளியிடக்கூடிய எலிஃபண்ட் ஹவுஸ் இருக்கிறது உதாரணமாக, அதை பயன்படுத்த முடியும் எல்லா இடத்துலையும். நம்மளால் முடிஞ்சது தானே. அவங்களுடைய கம்பெனியை தான் நம்ம பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கு மாற்றாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகளை, இலங்கையினுடைய ப்ராடக்ட்டுகளை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது நம்ம நாட்டுக்கும் ஒரு வருமானமாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுடைய ப்ராடக்டை நம்ம புறக்கணித்தோம் என்கிற திருப்தியும் இருக்கும். நம்மால் எதை புறக்கணிக்க முடியுமோ அதை புறக்கணிப்பது ஈமானுடைய கடைசி அளவாக இருக்கும். எனவே அதை நாம் செய்வதற்கு முன்வர வேண்டும். ஒரு பாவத்தை தடுக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையால் தடுக்க சொல்கிறார்கள். முடியவில்லை என்றால் நாவால் தடுக்க சொல்கிறார்கள். அதுவும் முடியவில்லை என்றால் மனதால் வெறுத்து ஒதுங்க சொல்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் கையாலேயே நமக்கு தடுக்க முடியும். நம்ம வாங்காமல் விட்டுட்டோம்னா போதுமானது. அதுக்கு எதிராக வாயால் பிரச்சாரம் பண்ண முடியும், அதை நம்ம செய்ய முடியும். எல்லா விவகாரத்தையும் இதில் நம்ம செய்ய முடியும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை பிரகாரமே இந்த மாதிரியான மாற்று ப்ராடக்ட்டுகளை நம்ம எடுக்கிற போது இதற்கான ஒரு வழியாக அது மாறும் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், யமனில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான யமனிய படைப்பிரிவுகள் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ரமத் டேவிட் விமான
தளத்தை நோக்கி 2 ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஹைப்பர்சோனிக் அந்த ஏவுகணைகளுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பேரை நீங்க பார்க்கலாம். பாலஸ்டைன் 2 என்று இதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள். பாலஸ்டைன் 1 என்கிற ஒரு மிசைல் அவங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடும். அதனால தான் இதற்கு பாலஸ்டைன் 2 என்று பேர் வைத்திருக்கிறார்கள். இந்த மிசைல் வடிவமைப்பு கூட பாருங்களேன். அதாவது இந்த ஹூதிகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெரி டிஃபரன்ஸ், அவங்க நடத்தையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாட்டுடைய கல்ச்சரும் அப்படி இருக்கும். அதாவது இந்த தாக்குதல்கள் நடத்த ஆரம்பித்ததுல இருந்து ஒவ்வொரு ஃப்ரைடேலையும் இன்னைக்கு நம்ம 414வது நாளில் இருக்கிறோம். இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் இருக்கிறதா இல்லையா, ஒரு வெள்ளிக்கிழமை விடாமல் எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் யமன்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் திரள்வார்கள். ஒருவர் விடாமல் வருவார்கள். வந்து நாங்கள் ஜும்மா முடிய ஆர்ப்பாட்டம் தான், ஆர்ப்பாட்டம் நடத்தி அதை மீடியாவுக்கு செய்தியாக்குவாங்க. ஒரு நாள் விடாமல் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிசைலுக்கே பாலஸ்டைன் 2 பேர் வச்சது மட்டுமல்லாம அது இங்க பாருங்க, மிசைலுடைய அந்த கூம்பு வடிவம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா பாலஸ்தீன மக்களுடைய கூஃபியா இருக்கிறா இல்லையா, அந்த கூஃபியாவினுடைய வடிவத்திலேயே மிசைலை செஞ்சு இந்த மிசைல் ஊடாகத்தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரமத் டேவிட் விமான தளத்தின் மீது 2 பாலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வீசி இருக்கிறோம் என்கிற செய்திகளை யமனுடைய படைப்பிரிவின் ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். இந்த 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறது, அதனால் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் அவர் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இறுதியாக நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அதாவது கடந்த மாதங்களில் லெபனான்லையும் காசாவிலையும் நடந்து வருகிற போர்களில் நிறைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதோடு அங்கே அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கிறாங்க ஒரு பக்கம், அந்த கொன்று குவிக்கிறதுல வரக்கூடிய மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவங்கள பாலஸ்தீன இராணுவம் கொள்ள தேவையில்லை, அவங்களே செத்துக்குருவாங்க. அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த 2-3 நாட்களுக்குள்ளாக 6 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், தற்கொலைக்கு முயற்சித்த அல்லது தற்கொலை செய்து கொண்ட இஸ்ரேலிய படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்கிற மொத்தமான தகவலை இஸ்ரேலிய இராணுவம் தர மறுக்கிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவர்களால் காசாவில் செயல்பட முடியவில்லை, மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், தாங்க முடியாமல் தான் இந்த நிலையை எடுக்கிறார்கள் என்பதை எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகையை வெளிப்படையாக அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அவர்களை காசாவினுடைய போராளிகள் அழிக்கிறார்களோ இல்லையோ, அவர்களை அழித்துக் கொள்வார்கள் என்கிற நிலையை நம்ம பார்க்க முடியும். இதுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய படுகேவலமான நிலையாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, பிரார்த்தனையாக இருக்கிறது. அந்த பிரார்த்தனை நிறைவேறும் வகையில் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் அவர்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய ரஸ்மின் MISC என்கிற காசாவை பற்றிய முழுமையான செய்திகளை தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு மேலாக சொல்லி வந்த சேனல் ஒரு விரோத கும்பலால் முடக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார் என்கிற விவரத்தை ஆதாரத்தோடு நான் வெளிப்படுத்துவேன் என்று அறிவித்திருக்கிற அதே நேரம் தொடர்ந்து இந்த செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கும் மற்ற சகோதரர்கள் பார்க்கும் விதமாகவும் மற்ற மக்களுக்கு மத்தியிலே இந்த வீடியோக்களை கொண்டு சேர்த்து விடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அந்த பெல் பட்டனையும் அமர்த்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு அந்த செய்திகளை உடனுக்குடனே நம்ம வீடியோ போட்டதோடு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போன்று நம்முடைய இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலிகிராம் சேனலும் வாட்ஸ்அப் சேனலும் இருக்கிறது. இணையாதவர்கள் அதிலும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படி இணைகிற போது இந்த செய்திகளை நிறைய மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அவர்களும் நம்மோடு சேர்ந்து பிரார்த்திப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு அத்தனை பேரும் முனைவோமாக என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.